அண்மை செய்தி மதுரையில் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நாளை முன்பதிவு தொடங்க உள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன், ஜல்லிக்கட்டுக்கான முன்பதிவு நாளை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. மதுரையில் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ள காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கான வலைதள முன்பதிவு என்பது நாளை காலை தொடங்கி மிகச் சரியாக 7ஆம் தேதி மாலை 5 மணி வரை பதிவு செய்து கொள்ளலாம் என்று மதுரை மாவட்ட நிர்வாகம் தற்சமயம் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளான மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் வருகிற 14ஆம் தேதியும் 15, 16 பாலமேடு, அலங்காநல்லூர் போன்ற பகுதிகளில் நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் தான் இதற்கான முதற்கட்டால் நடப்பட்டு முன்னேற்பாடுகள் என்பதும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதனுடைய போட்டிகளில் கலந்து கொள்ளக்கூடிய மாடுபிடி வீரர்களும் காளைகளுக்கும் பயிற்சியில் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் உள்ள காளை உரிமையாளர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் மதுரை மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதில் அதிக ஆர்வத்துடன் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருப்பார்கள். இந்த நிலையில்தான் மதுரை மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ள மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளுக்கான ஆன்லைன் முன்பதிவு என்பது மிகச் சரியாக நாளை காலை 7 மணியில் இருந்து தொடங்க இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ள காளை உரிமையாளர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் மதுரை மாவட்ட நிர்வாகத்தின் இணையதள பக்கமான மதுரை நிக்கின் என்ற இணையதள முகவரி மூலமாக தங்களது பெயர்களை நாளை காலை 5 முதல் 7ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் பதிவு செய்த வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மதுரை மாவட்டத்தில் நடைபெறும் இந்த 3 ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளும் காளைகள் அவனியாபுரம், பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர் ஆகிய 3 போட்டிகளில் ஏதாவது ஒரு போட்டியில் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும். அதற்கு மட்டுமே அனுமதி என்பது அனுமதி அளிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறது. ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கலந்து கொண்டவுடன் காளையுடன் ஒரு உரிமையாளர் மற்றும் காளையுடன் நன்கு பழக்கமுள்ள ஒரு உதவியாளர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்ற நடைமுறையில் இருந்து வருகிறது. காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கான ஆன்லைன் முன்பதிவு செய்தவர்களின் சான்றுகள் முழுவதும் சரிபார்த்த பின்புதான் தகுதியான நபர்களுக்கு மட்டுமே டோக்கன் என்பது பதிவிறக்கம் செய்ய இயலும். அவ்வாறு டோக்கன் பதிவிறக்கம் செய்த நபர்கள் மட்டுமே ஜல்லிக்கட்டு விளையாட்டில் பங்கேற்க அனுமதிக்கப்படுவார்கள் என மாவட்ட நிர்வாகம் தரப்பில் அறிவிப்பு என்பதை வெளியிட்டிருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்பதற்கான ஆன்லைன் அறிவிப்பு என்பது மிகுந்த முயற்சிகளை ஜல்லிக்கட்டு உரிமையாளர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இதனிடையே காளைகளுக்கு உடற்தகுதி மருத்துவ சான்றிதழும் தமிழகம் முழுவதிலும் உள்ள கால்நடை மருத்துவமனைகளில் வழங்கப்பட்டு வருகிறது. மதுரை மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் ஆன்லைன் முன்பதிவுக்கு 24 மணி நேரம் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் கிராமங்களில் இணைய சேவை கிடைக்காத பகுதியில் உள்ள காளை உரிமையாளர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் சிரமத்திற்கு ஆளாகக்கூடும் என்ற நிலையும் ஏற்பட்டு இருக்கிறது. எனவே கூடுதல் நேரம் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் எனவும் மதுரையை சார்ந்திருக்கிற உள்ளூர் காளைகளுக்கு அதிக அளவிற்கான வாய்ப்புகள் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்திருக்கிறது. எது எப்படியானாலும் தற்சமயம் வலைதள முன்பதிவு என்பது நாளை முதல் தொடங்கவிருக்கிற என்ற செய்தியானது ஜல்லிக்கட்டு பிரிகளிடையே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ராஜலட்சுமி, மதுரையில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான இணையதள முன்பதிவு நாளை காலை தொடங்குகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதிவாணன்.